The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை மேம்பாலம் அமைக்கும் பணி அண்ணா சாலையில் நடைபெறவிருப்பதால் இதற்கு சென்னை போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்து மாற்றம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் முன்னோட்டமாக 3 தினங்கள், குறிப்பாக இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு சென்னை அண்ணா சாலையில் ஒரு போக்குவரத்து மாற்றத்தை சென்னை போக்குவரத்து காவல்துறை செய்திருக்கிறது. குறிப்பாக நந்தனம் சிக்னலிலிருந்து தேனாம்பேட்டை செனடாப் சாலை சிக்னல் வரை இந்த போக்குவரத்து மாற்றமானது சென்னை போக்குவரத்து காவல்துறையால் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் செனடாப் சாலை டர்புன் சாலை சந்திப்பு வழியாக திருப்பிவிடப்பட்டு பின் சேமியர் சாலையில் வலதுபுறம் திரும்பி நந்தனம் சந்திப்புக்கு சென்று பின் இடது வலதுபுறமாக தேனாம்பேட்டையோ அல்லது சைதாப்பேட்டையோ சென்றடையலாம் என சென்னை போக்குவரத்து காவல்துறை கேட்டுள்ளது. அதேபோல மூப்பனார் பாலம் செனடாப் சாலையிலிருந்து ஒரு வாகனங்கள் மட்டும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருப்பதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் கோட்டூர்புரம் காந்தி மண்டபம் சாலையிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் மூப்பனார் பாலத்தில் ஏறுவதற்கு முற்றிலுமாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக மூப்பனார் பாலத்தின் கீழ் இடதுபுறம் திரும்பி பின் நந்தனம் சிக்னல் சென்று சைதாப்பேட்டையோ அல்லது தேனாம்பேட்டையோ செல்ல சென்னை போக்குவரத்து காவல்துறையால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல சைதாப்பேட்டையிலிருந்து கோட்டூர்புரம் நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் நந்தனம் சிக்னலில் திருப்பிவிடப்பட்டு அவை அண்ணா சாலையில் நேராக சென்று பின் செனடாப் சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டு மூப்பனார் பாலம் மீது ஏறி பின் கோட்டூர்புரம் சென்றடைய சென்னை போக்குவரத்து காவல்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட இந்த போக்குவரத்து மாற்றமானது தற்காலிகமாக 3 தினங்களுக்கு மட்டுமே சென்னை போக்குவரத்து காவல்துறை அமல்படுத்தப்படும் எனவும் இதன் பின்பாக இது முற்றிலுமாக அமல்படுத்தப்படும் எனவும் சென்னை காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து மாற்றம் காரணமாக மேற்கூறிய அனைத்து சாலைகள், அதாவது செனடாப் சாலை, அதே போன்று சேமியர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் எந்த ஒரு வாகனமும் சாலையின் நடுவாகவோ அல்லது சாலையின் ஓரங்களிலுமே நிறுத்தக்கூடாது, பார்க்கிங் செய்யக்கூடாது எனவும் மீறினால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் ஜே அன்பரசன். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.